ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்களா? எபிசோட் பார்த்தவங்கெல்லாம் முட்டாளா? இல்லை ஷோ பார்க்குறவங்க முட்டாளா? அப்படின்னா கண்டிப்பாக நம்மலாம் முட்டாள் தான். பிபி டீம் தான் புத்திசாலி. யார் இல்லைன்னு சொன்னா? அதுலேயும் அந்த ஹோஸ்ட் இருக்காரு, அவர் அதி புத்திசாலி. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அப்பா எப்பேற்பட்ட கண்டஸ்டன்ஸ் தில்லாலங்கடிங்கன்னா தில்லாலங்கடி. அதில் இந்த கமருதீன் மாதிரி ஆளுங்க, அரோரா மாதிரி ஆளுங்க, விக்ரம் மாதிரி ஆளுங்க, கனி மாதிரி ஆளுங்க, சுபி, ரம்யா, இவங்கெல்லாம் எப்படி முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க. இவங்க வெளில வந்து இந்த ஷோ பார்க்கும்போது இவங்களுக்கே இவங்களை கண்ணாடியில் பார்த்தா என்ன தோணும்? பாரு உடனே ஒரு கேள்வி வரும், பாரு மட்டும் ஒழுங்கா ஆடுறாளான்னு. அவள் அதை அப்படி தெரிஞ்சு தான் ஆடுறா. அதனால் அவள் வந்து நான் இப்படி தான் ஆடணும்னு பிளான் பண்ணேன், இல்லை மக்கள்கிட்ட நான் எப்படி போய் சேருவேன்னு எனக்கு தெரியும், நெகட்டிவ் ஷேடில் தான் நான் ஆடுறேன் அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு வாரமா அந்த நாமினேஷன் வரும்போது, எவிக்ஷன் வரும்போது, அந்த ஹாட் சீட்ல உட்கார வைக்கும்போது அவளுக்கு அந்த பதட்டம் இருக்கு. ஏன்னா, அவ அந்த கேம வந்து இப்படி தான் ஆடணும்னு அந்த சாய்ஸ் எடுத்துட்டா, அந்த சாய்ஸ் ஆப்வியஸா ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் ஆகும், இல்ல எக்ஸ்ட்ரீம் மைனஸ் ஆகும்னு அவளுக்கு தெரியும். ஒண்ணு அந்த எண்டுக்கு போகும், இல்ல இந்த எண்டுக்கு வரும். இந்த 2த்துக்கும் நடுவுல அவ ஆடவே இல்ல. ஸோ, ஒண்ணு ஜனங்க கிட்ட அது எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ்ஸா போகும், செம்ம கேமர்ன்னு. இல்லன்னா, இவலாம் ஒரு கேமரா அப்படின்னு சீப் லெவலுக்கு அண்டர் எஸ்டிமேஷன்ல போகும். அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நான் இதுவும் இல்ல, அதுவும் இல்லன்னு வழவழ குழக்குறான்னு ஒரு கேம் ஆடவே இல்ல. அதாவது கிரே ஏரியாக்குள்ள ஒரு கேம் ஆடவே இல்ல. இத தான் வந்து மஞ்சரி உள்ள வந்தப்போ சொல்லியிருப்பாங்க ரம்யா கிட்ட. நீ ஏதாவது அந்த இதில பேசும்போது சொல்லியிருப்பாங்க ஹோட்டல் டாஸ்க்ல. நீ ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தியா? யார் சரி, தப்புன்னு ஒரு பஞ்சாயத்துக்கு நடுவுல. ஒண்ணு நீ ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துக்கணும்ல. ஒண்ணு சரிக்கு நின்னு இருக்கணும், இல்ல தப்புக்கு நின்னு இருக்கணும். இல்லன்னா இது கூட ஸ்பேஸ்ல ஒரு பேச்சா போச்சு. அது எப்படி சரிக்கு நிக்கணும், இல்ல தப்புக்கு 2த்துக்கும் நடுவுல கிரே ஏரியா இல்லையா? அப்படின்னு கேட்டா, அந்த வீட்ட பொறுத்தவரைக்கும் அது இல்ல. நீங்க வெளியில லைஃப்ல லாஜிக்கலா அத எடுக்கலாம். நான் வந்து இவங்களும் எனக்கு வேணும், இவங்களும் எனக்கு வேணும். அதனால நான் பட்டும் படாம பேசிக்கிறேன். வேணும்னா பேசுறேன், இல்லன்னா விட்டுறேன், இல்ல மேலோட்டமா பேசுறேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு ஸ்டாண்டுக்கு நீங்க லைஃப்ல அந்த ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஏன்னா, லைஃப்ல நம்ம சாய்ஸ் தான். பட் ஆனா அந்த வீட்டுக்குள்ள சாய்ஸே இல்ல. அது மக்களோட சாய்ஸ், டீமோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, நம்மள்தான ஒரு சாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் நல்லவனா தெரியணும், இல்ல எக்ஸ்ட்ரீம் கெட்டவனா தெரியும். 2த்துக்கும் நடுவுல கிரே ஏரியாவா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா, அந்த கேம்க்குரிய டைட்டில் வின்னிங் மெட்டீரியலா ஆக முடியாது. அப்படின்றது அந்த வீட்டுக்கான எத்திக்ஸ். அப்படின்னா, அந்த ஸ்டாண்ட்ல பாரு தெளிவா இருக்கா. நான் ஒண்ணு ஜனங்கிட்ட இப்படி ஆகணும், இல்ல அப்படி ஆகணும். மொத்தம் கேம் ஆடுறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்னுடுவேன்றதுல அவ தெளிவா இருக்கா. இந்த விக்ரமோ, இல்ல நான் சொன்ன இந்த சபரி இவங்கலாம் என்னன்றாங்கன்னா, இவங்களுக்கு டைட்டில் வின்னிங் மெட்டீரியல் ஆகணுமா, டாப் 3ல வரணுமா, ஆனா ஜனங்க கிட்ட பாசிட்டிவா தெரியணுமா, ஆனா இவங்க கொட்டுறதெல்லாம் உள்ள விஷமா, இவங்க எந்த பஞ்சாயத்துக்கும் போய் நெகட்டிவா தெரிய மாட்டாங்களாம், இல்லன்னா வந்து பின்னாடி மட்டும் உட்காந்து காசிப் பேசுவாங்களாம், முன்னாடி வந்து ஸ்ட்ராங்கா பாயிண்ட்ட சொல்ல மாட்டாங்களாம், பர்சனல் வெஞ்சன்ஸ மட்டும் சொல்லி நாமினேட் பண்ணுவாங்களாம், கேம் ஆட மாட்டாங்களாம், ஆனா இவங்களுக்கு டைட்டில் வின்னிங் வேணுமா. அப்படின்னா அது எப்படி? இப்ப இந்த அரோராவும் அப்படிதான். அவ என்ன சொல்றா? இப்போ உங்களுக்கு அந்த சண்டை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? கிச்சன்ல அந்த தட்டுல ஏதோ ஃபங்கஸ் இருக்கு அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ கிச்சன் ஏரியாக்குள்ளேயே போகாதன்னே அது சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்ல. ஆனா கமருதீன் இந்த இடத்துல வாண்டடா சண்டை வலிச்சான்னா, அவன் வாண்டடா சண்டை வலிச்சான். அவன் ஏன் வாண்டடா சண்டை வலிச்சான்? அவன் நல்லவன் காட்டிக்க சண்டை வலிச்சான். ஒண்ணு நல்லவன் காட்டிக்க சண்டை வலிச்சது ஒண்ணு. இன்னொன்னு அவனோட மேல் ஈகோ அங்க ஹிட் ஆயிடுச்சு. அதனால சண்டை வலிச்சான். இவன் என்ன நினைச்சிட்டான்? பாரு கிட்ட வண்டி ஓட்டுற மாதிரி அரோரா கிட்ட வண்டி ஓட்டிட்டு விட்டுட்டா அவ கம்முன்னு இருப்பான்னு. ஆனா அரோரா எப்போ ஸ்டாண்ட் எடுத்து அவ வந்து திமிர்த்தனத்தெல்லாம் காட்டியிருப்பா. அந்த 2 நாள் முன்னாடி நடந்த விஷயங்கள், போன வாட்டி அந்த அந்த டாஸ்க்ல நடந்த விஷயங்கள்லாம் அவ வந்து விக்ரம் டீமுக்குள்ள இருந்துன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவ நிக்கிறப்போ, இவனுக்கு வந்து அதே மாரி இன்னொரு இடத்துல அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க் விஷயத்துலயுமே வந்து அரோராக்கு ஐஸ்கிரீம் குடுக்குறேன்ற விஷயத்துல பார்வ கோட்ட விட்டுருப்பான். பாருக்கு அது ஹர்ட் ஆயிருந்தாலும் அவ கம்முன்னு போயிருவா. ரைட்டா? ஆனா அரோரா வந்து ஹர்ட் ஆனா கம்முன்னு போகாம அவ என்ன ஆகுறா அப்படின்னா, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறா. நான் வந்து இதுக்கு மேல கமருதீன், ஏன்னா நீங்க போன வாரம் நான் பேசினதிலே நெறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இந்த சபரி, விக்ரம், கனி கூட உட்காந்து பேசுவேன். இனிமே நான் அந்த கமருதீன், வினோத்தும் பார்வும் எப்படி வச்சு செய்றேன்னு பாருங்க அப்படின்ற மாரிலாம் பேசியிருப்பா. ஓகேவா? ஸோ இவ வந்து தனக்கு எதிரா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா, அது தன்னோட இமேஜ பாதிக்கும்ன்ற மேல் ஈகோ இவனுக்கு ஹிட் ஆயிடுச்சு. பயமும் வந்துச்சு. பிளஸ் இவ எடுத்து ஸ்டாண்ட் எடுக்கிற இடம் எங்கன்னா, ஆதிரை கூட சேர்ந்து ஸ்டாண்ட் எடுக்கிறா. ஏற்கனவே ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் வெளில ஒரு பஞ்சாயத்து இருக்கு. ஆதிரை ஆகட்டும், திவ்யாவாகட்டும், இவங்கலாம் ஆல்ரெடி கமருதீன் கூட ஹீரோயின் மெட்டீரியலா நடிச்சவங்க. ஸோ கமருதீன் வந்து இப்படி ரொம்ப அவன் அக்ரஸிவ் அப்படின்னு திவ்யாவும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்பாங்க. ஆதிரியும் 2-3 இடத்துல சொல்லியிருப்பாங்க. அவங்க வெளில போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெயிலில் அரோராவும் ஆதிரியும் ஒன்றா இருக்கும்போது இந்த மாதிரி அதை தான் அந்த வினோத் எடுத்து வைக்கிறாரு அங்கே. இவன் வந்து எல்லா கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டையுமே கல்யாணம் பண்ணி கேட்குற மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது இவன் இமேஜ் அங்கே டேமேஜ் ஆகுது. அது ஒரு வாட்டி வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணும்போதே, இன்டர்வல் வீக்கெண்டில் போயிட்டு இருக்கும்போதே முட்டிக்கும் ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் சொல்லும்போது ஹோஸ்ட் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து வெளி விஷயங்களை பேசாதீங்கன்னு எவ்வளோ வாட்டி சொன்னோன்னா இவர் இமேஜ் அங்கே டேமேஜ். இவர் தன்னை ஹீரோவா மாப்பிள்ளையா காட்டிக்கிறாரு. இவ சொல்ற விஷயங்கள், ஆதிரை சொல்ற விஷயங்கள், இல்ல அரோரா கிட்ட இவன் பண்ற விஷயங்கள்
இல்ல பாரு வச்சும் விளையாடுற விளையாட்டு வெளில எப்படி போகணும்னு இவனுக்கு பதட்டம் இருக்கு. ஆனா, இவன் என்ன மாரி யோசிக்கிறான்னா, அது நல்ல விதமா போயிரும். தன்னை ஹீரோவா ஜனங்க கொண்டாடுவாங்கன்னு நெனைக்கிறான். அது ஏதோ ஒரு இடத்துல ஆதிரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது, இப்ப வினோத் விஷயத்திலயுமே வினோத்த வின்னிங் மெட்டீரியல் சொல்றீங்க. ஆனா, அவர் பாட்டு பாடியே இல்ல கலாய்ச்சிட்டே ஒருத்தர் வின்னர் மெட்டீரியல் ஆக முடியுமா? ஒண்ணுமே பண்ணாம வினோத்த எக்ஸ்போஸ் பண்ற ஒரு கேம் ஆதிரை ஆடுறான்னா, இவனும் எக்ஸ்போஸ் ஆயிருவான்ற பயம் இருக்கு. ஸோ, அது ஆதிரை மட்டும் தனியா இருந்தா இவன் டைரக்ட்டா போய் பண்ணிருவான். அது கூட அரோரா சேரும்போது, இப்போ அரோரா கிட்ட இவன் என்னென்னலாம் விளையாட்டு பண்ணான்னு அரோராக்கு தெரியும். இல்ல பார்வ பத்தி அரோரா கிட்ட என்ன சொன்னானோ இவளுக்கு அரோராக்கு தெரியும். அப்போ இது 2மே சேர்ந்து ஆதிரா கிட்ட போகும்போது, அது எப்படியா வெளில போகணும்போது தன்னோட இமேஜ் காலியாகும் அப்படின்னு சொல்ற இடத்துல, இந்த இடத்துல அரோராவும் தனக்கு எதிரா ஸ்டாண்ட் எடுத்து விளையாட ஆரம்பிக்கும்போது, இந்த விக்ரம் குரூப் கூட சேர்ந்தோ, இல்ல மத்த இடத்துல சேர்ந்தோ தன்னை நாமினேட் கூட இல்ல. அவனுக்கு நாமினேஷன்ல வரது பிரச்சனை இல்ல. அவன் நாமினேஷன்ல வந்தா தான் தான் நல்ல கேமர்னு ப்ரூஃப் பண்றதுக்காக தான் பாரு கிட்ட இருக்கான். இத நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவனுக்கு நாமினேஷன்ல வரது பிரச்சனை இல்ல. வெளில போறது கூட அவனுக்கு பிரச்சனை இல்ல. வெளில போயிட்டா பாருவால தான் வெளில வந்துட்டேன்னு கூட எல்லா இன்டர்வியூல கூச்சமே படாம சொல்லிருவான் பாருவ. ஆனா அத பத்தி பாரு கவலைப்பட போறதில்லன்னு வச்சுக்கோங்க. அவன் அத தான் சொல்லப் போறான். அது உள்ளயுமே அரோரா கிட்ட சொல்லிட்டான். நான் ஆல்ரெடி அத சொல்லியிருப்பேன். ஸோ அவனுக்கு வெளில போறதோ, நாமினேஷன்ல வரதோ பிரச்சனை இல்ல. இவனுக்கான அந்த ஹீரோ மெட்டீரியல் அடி வாங்கும்ல, இவன் நல்லவன்ற மெட்டீரியல் அடி வாங்கும்ல, அப்ப இவனுக்கான ஒரு கரியர் லைஃப் வரும்போது இவன் வந்து இப்படி பொண்ணுங்கள வச்சு கேம் ஆடுறான்னு எஃப்ஜே ஒரு விஷயத்துல ஆதிரை பளிச்சுன்னு சொல்லிடுறாங்கல்ல, வீக்கெண்ட்ல சொல்லிடுறாங்கல்ல பளிச்சு. நான் கூட சொல்லியிருப்பேன். நீங்க நாமினேஷன்ல பிளாஸ்மா முன்னாடி நாமினேஷன்ல 4 செவுத்துக்குள்ள சொல்றத விடவும் பிளாஸ்மால சொல்லுங்க. வீக்கெண்ட்ல ஜனங்களுக்கு தெரியற மாரி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு ஆதிரை இந்த வாரம் பண்ணதுக்கு அந்த விஷயத்துல நான் ஆதிரைக்கு பாராட்டு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி எங்க வந்து கமருதீன் 2 பொண்ணுங்கள வச்சு வண்டி ஓட்டி கேம் ஆடுறான் அப்படின்னு ஆதிரை எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிட்டா, இத திவ்யாவும் ஒத்துக்கிட்டா அவன் அக்ரஸிவ் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டா, இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லா பொண்ணையும் கேட்பான் அப்படிங்கிற விஷயத்தையுமே வீக்கெண்ட்ல வச்சு எங்கேயோ ஒரு இடத்துல ஜனங்களுக்கு வந்து ஒரு சொல்லிட்டா அப்படின்னா, அந்த பதட்டம் அவனுக்கு இருந்துட்டே இருக்கு. தன்னோட இமேஜ் டேமேஜ் ஆயிடும்னு. ஸோ அந்த இடத்துல அரோரா ஆதிரை பேச்ச கேட்டதா அரோரா பண்றான். இவன் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கான். இல்ல அரோரா சாதாரணமாவே லேஸ்பட்ட ஆள் இல்ல. பாரு மாதிரி விட்டுட்டு போற ஆள் இல்ல. பாரு வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சா எக்ஸ்போஸ் பண்ணிடுவா. ஆனா அந்த பைத்தியக்கார பொண்ணு பாரு உன் விஷயத்துல என்னமோ ஒண்ணு அந்த லவ் ட்ராப்குள்ள மாட்டிக்கிட்டு இல்ல லவ் இஸ் பிளைண்ட்னு ஏதோ ஒரு மக்குத்தனமா ஒரு விஷயத்த அவ பண்ணிட்டு இருக்கறனால உனக்கு எதிரா அவ ஸ்டாண்ட் எடுக்கல. உன்னை வந்து அவ நாமினேஷன்ல கூட இத்தனை வாரத்துல போடல. உனக்கு எதிரா அவ பின்னாடி கூட எதுவுமே பேசல. அந்த ஒரே ஒரு வாட்டி அவ பேசினா திவாகர் கிட்ட இல்லன்னு சொல்லி அதுக்கு உங்கிட்டயும் சாரி கேட்டுட்டா. திவாகர் கிட்டே அதை பத்தி பேச வேணாம் நான் அப்பயே சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் அவ எங்கேயுமே உன்னை பத்தி தப்பாவும் பேசல. அப்போ வந்து அதே மாதிரி அரோரா விஷயத்துல இந்த பேட் சைன் விஷயம் வரும்போது அதோட அவ விட்டுட்டா. அவளை போய் நோண்டி எடுத்துட்டு இருந்தது இவ அரோரா தான். போன வாரமா அவளை நாமினேஷன்ல போட்டு அதை நீ அரோரா கிட்ட கேட்க போய் தான் பிரச்சனையா அப்படின்னும் போது இவளுக்கு பிடிக்கலன்னா என்ன ஸ்டாண்ட் வேணா எடுப்பா. இப்போ பாருக்கு எதிராக எப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறாளோ நாளைக்கு நம்மளுக்கு எதிராகவும் ஸ்டாண்ட் எடுத்துட்டா நம்ம இமேஜ் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறதுல தான் அவனுக்கான பதட்டம் இன்செக்யூரிட்டி அந்த மேல் ஈகோ ஹிட் ஆனது எல்லாமே. இது இன்னொரு இடத்துல அரோரா வந்து என்ன சொல்லியிருப்பானா வந்து நான் வந்து கமருதீனுக்காக தான் பாரு இது பண்ணேன். இதுக்கு மேலே நான் பாரு சும்மா விட மாட்டேன்னு சொன்னது ஒன்று. இன்னொன்று அந்த ஐஸ்கிரீம் விஷயத்துலையுமே இவன் ஏதோ ஒன்று கேட்க போய் அது போன வாரம் இந்த வாரம் என் கேமை நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் ஜஸ்ட் அவன் ஒரு கண்டஸ்டன்ட் தான் சொல்லும்போது இவன் தான் அவளை கேர்ள் ஃப்ரெண்டாக பார்க்குறான் இல்லைனா கேர்ள் பெஸ்ட்டியாக பார்க்குறான் அப்படின்னும் போது அதை விட ஒரு லெவல் பெட்டராக பாரு பார்க்குறான்னு சொல்கிறான். ஆமத்தையும் இவன் 2 பொண்ணை வச்சு தான் வண்டி ஓட்டுறான் போது இதில் பாரு அந்த விஷயத்தில் பெருசாக இவனுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்க மாட்டான்னு இவன் நம்புறான். ஆனால் அரோரா எடுப்பா அப்படிங்கிறதுல இவன் பயப்படுறான். அதை ஆதிரை கூட சேர்ந்து எடுக்கும்போது தனக்கு இன்னும் டேமேஜ் ஆயிரும்ன்ற ஒரு இன்செக்யூர் ஃபீலும் இவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவளை வாண்டடா உள்ள வம்புக்கு வலிச்சு இவளுக்கு ஒரு பயத்தை அவ எப்படி இவனை பயமுறுத்தினாலோ அதே மாதிரி இவனும் அவளை பயமுறுத்தி நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு இவன் அவளை சொல்றதும் அவன் இவளை சொல்றதுமான விஷயங்கள் தான் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லும்போது கிச்சன் ஏரியால. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது 2 பேரை பேர் உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்னை பற்றி உனக்கு தெரியும் நானும் உன்னை மாட்டி விட மாட்டேன் நீ என்னை மாட்டி விடாத 2 பேருமே அப்புறம் 2 பேருமே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோன்னா நம்ம ரெண்டு பேருமே எக்ஸ்போஸ் ஆயிடுவோம் 2 பேர் இமேஜும் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற பயத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 பேரும் போட்ட சண்டையும் ஆச்சு அதுக்கப்புறம் சமாதானமான அந்த சீனையும் பார்த்துருப்போம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம முட்டாள் தான். இருந்தாலும் ரிவ்யூவராக இருக்க நாங்கள் இந்த சீசனில் ரொம்பவே முட்டாளாக தான் பேச வேண்டியதாக இருக்குது. இல்லை எங்களுக்கே பைத்தியம் பிடிக்கிற லெவலில் தான் ஷோ போகுது அப்படின்னாலுமே ஏதோ ஒன்று தெரியாமல் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் பிடிச்சோ பிடிக்காமல இருக்கிறத சொல்லி தான் ஆகணுன்ற இடத்துல இவங்களுக்கான அந்த சண்டை ஆரம்பித்த விதம் வந்து வாண்டடாக வந்து கமருதீன் ஆரம்பிக்கிறான். அதில் எக்ஸ்ட்ரீமாக அஃபெக்ட் ஆனது அஃபென்ஸ் ஆனது அரோரா. ஏன்னா இவன் எக்ஸ்ட்ரீம் போவான்னு அவ எதிர்பார்க்கல. நான் அதில் 2மே தில்லாலங்கடி. அப்போ வந்து அப்படி போகும்போது கிச்சன்லேயே இல்லாத நீ கிச்சன் பற்றி ஏன் பேசுகிற நீ வந்து கிச்சனில் வேலையாக செஞ்ச 10 வாரம் கிச்சன்லேயே வராமல் தானே தள்ளின இவ்வளோ நாள் வந்துட்ட அப்படின்னு இவன் சொன்னதும் ஏற்கனவே 5 வாரம் நீ கேமே ஆடலை நீ ஆடின 10 வாரம் கேமும் வந்து என்னையும் பாருவும் வச்சு அந்த மாதிரி சொல்லி தான் ஆடினு பார்வை உள்ளே வலிச்சதும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லிக்கணும் கமருதீனுக்கு.
அவள் அரோராவே கேட்பா, பொண்ணிய கமருதீன் உன்னையும் பாரு வச்சு கேம் ஆடினா 10 வாரம் வந்தேன் ஒன்றுமே ஆடல. ஆமாம் நீ சொல்லு 5 வாரமாக நீ ஆடினியா சொல்லு, நீ ஆடல தானே, உன்னால் எவ்வளோ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ்லாம் வெளில போனாங்க, திவாகர் இவர் துஷார் வெளில போனது, பிரவீன் வெளில போனது அப்படின்னு சொல்லும்போது, பிரவீன் வெளில போனதுக்கு நான் எங்க காரணம், நான் தான் அந்த வாரம் நாமினேஷன். ஏமா நீ நாமினேஷனில் இல்லை, ஆனால் மிக்சர் கண்டென்ட்டாக தானே உள்ளே இருந்த, மிக்சர் கண்டென்ட் உள்ளே இருந்தால் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் வெளில போவாங்கன்றது அந்த ஷோக்கான ஒரு மாரல் அப்படின்னும் போது, அந்த வீக் நீ நாமினேஷனில் இல்லை, ஆனால் நீ நாமினேட் பண்ணதெல்லாம் யாரை பண்ணியிருக்க, குரூப்போட சேர்ந்து மிக்சர் கண்டென்ட்டாக பண்ண, ஏன்னா மிக்சர் கண்டென்ட் நீயும் மிக்சர் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. நான் என்ன பாம்பின் கால் பாம்பறியும்னா நானே இங்கே சும்மா உட்காந்துருக்கேன், நான் எப்படி இன்னும் சும்மா உட்காந்துருக்கேன் அவங்கள பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல நீ கும்பலோட குரூப்பிசம் சேர்ந்து தானே திவாகர் பாருன்னே நீ ஓட்டிட்டு இருந்த வண்டியை. அப்போ அந்த இடத்துல மாட்டினது பிரவீன் ஒரு ஓட்டில் வந்து அவர் வெளில போனார் அப்படின்னும் ஸ்ட்ராங் கண்டஸ்ட் வெளில போனால் அவன் மீன் பண்ணுறான். இதில் கிச்சன் பக்கமே நீ வரது கிடையாது, கிச்சன் வேலைனாலே நீ ஓடிடுவ, அந்தர் பெல்ட்டி அல்ட்ரா பெல்ட்டி அடிச்சு நீ ஓடிடுவ. இது அந்த ஹோட்டல் டாஸ்க் வரும்போது எத்தனையோ டாஸ்க் வரும்போது கிச்சன் வேலையா எனக்கு வேணாப்பா, கிச்சன் வேலையா எனக்கு வேணாப்பா நீ ஓடுற. நீ நல்லா சிக்கன் சாப்பிடுவேன், நல்லா ஆம்லெட் சாப்பிடுவேன், நல்லா முக்கி இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை நொட்டு எல்லா நொல்லெல்லாம் சொல்லி நல்லாவே சாப்பிடுவேன். ஆனால் வேலை மட்டும் செய்ய மாட்டேன். பாத்ரூம் கிளீனிங்க்கு போவதை சாண்டாலாம் உட்காந்து பேசினாங்களே, பாத்ரூம் கிளீனிங்க்கு போவேன், ஆனால் அதில் இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்கள பாத்ரூம் க்ளீன் பண்ண விட்டு நீ இந்த பக்கம் ஒரு ரவுண்டு அந்த பக்கம் ஒரு ரவுண்டு ஊர் சுற்றி வருவே தவிர அங்கே ஒன்றும் உருப்படியாக செய்ய மாட்டேன். இதில் நீ மாட்டணும்னு நிற்கிற இடம் வந்து கிச்சன் கிளீனிங் வந்தால் மாட்டுவேன், அதாவது ஹவுஸ் கிளீனிங் வந்தால் மாட்டுவேன், வெசல் கிளீனிங் வந்தால் மாட்டுவேன், கிச்சன் ஒர்க் வந்தால் மாட்டுவேன். அதில் தான் நீ கழுவுற மீனா நழுவுற மீனா நீ வந்து சுற்றிக்கிட்டே இருக்க இந்த விக்ரம் மாதிரி. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ கிச்சன் டீமில் வரணுன்றதை அவன் பிடிச்சி வம்பு வலிக்கிறான். ஏன்னா கமருதீன் கூட சாமான் தேய்ச்சிருக்கான், கமருதீன் கூட அவன் சமைக்கல அப்படின்னாலுமே ஹெல்பிங் வேலைலாம் அவனும் செஞ்சிருக்கான். அவன் அந்த வீட்டில் ஜென்ஸ் வந்து நிறைய பேர் அந்த வேலை அமித்லேருந்து எஃப்ஜேலேருந்து கமருதீன்லேருந்து எல்லாமே செஞ்சுருக்காங்க. அந்த கிச்சன் பக்கம் வராத இன்னொரு ஆம்பளை யாருன்னா அவன் விக்ரம். சபரி கூட செஞ்சுருக்கான், அந்த விஷயத்தில் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த கிச்சன் பக்கமே வராத ஜென்ஸ் யாருன்னு கேட்டால் அது வந்து விக்ரம், கிச்சன் பக்கமே வராத லேடிஸ் யாருன்னு கேட்டால் அது அரோரா. ஸோ இது ரெண்டும் வேலையே செய்யாமல் முக்கியமாக அந்த கிச்சன் விஷயங்களை வச்சு தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கனி எல்லாமே வந்து அது ஒரு பிரம்மாஸ்திரம்னு திவாகர் சொன்னது உண்மைதான். இது இந்த சீசனில் மட்டும் எல்லா சீசன்லேயும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிப்பட்ட கிச்சன் வேலையில் வந்து சாண்ட்ராலாம் இருக்கும்போது தான் அந்த சாம்பார் ஸ்குவாடில் நீங்கள் வந்து கிச்சனில் மட்டும் வேலை செஞ்சீங்க, எது ஒரு கிரியேட்டிவ் பண்ணலான்னு இந்த வெண்ணை சொன்னோம், இந்த விக்ரம் வெண்ணை. இப்போ வந்துட்டு இதே வெண்ணை வந்து என்ன சொல்கிறான்னா 2 நாள் முன்னாடி லைவ்ல இது வந்துச்சு, இந்த விக்ரமோ கனியோ, ஏன்னா இப்போ இந்த வாரம் கேப்டன்ஸ் யாருக்கு வரும்னும் போது அவன் விக்ரம் கூட வின் பண்ணலாம் அப்படின்னும் போது கிச்சன் இல்லை யார் வின் பண்ணாலுமே கிச்சன் டீம் போனால் இனிமேல் கிச்சன் டீமில் இருந்தால் ஸ்கோர், ஏன்னா அதே கிச்சன் டீம் தான் நல்லா சமைச்சு போட்டாங்க, சாப்பாடு போடுறாங்க, நிறைய நேரம் வேலை செஞ்சாங்கன்னு பெஸ்ட்டு எத்தனையோ வாட்டி கனிக்கோ சபரிக்கோ எஃப்ஜேக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ இதுக்கு மேலே அப்படி அந்த கிச்சன் வேலையை நோக்கி ஜனங்க போக மாட்டாங்க, ஆடியன்ஸ் அப்படி பார்க்க மாட்டாங்க, கேம் எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கும்போது இந்த கிச்சன் வேலையை சட்டில் ஆக்கிக்கிறான்னு அவன் விக்ரம் ஒரு இடத்துல ஐடியா சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்து நீ உங்க எதுக்கு கிச்சன் வேலை 3 வேலையும் விதவிதமாக சமைக்கணும்னு பார்க்குறாங்க, இல்லை 2 வேலை சமைச்சா கூட விதவிதமாக சமைக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா போன வாரம்லாம் சபரி அமித்லாம் இருக்கும்போது அந்த பரோட்டாலாம் அந்த அந்த மூலி பரோட்டான்னு சொல்லுவாங்க, அது அந்த மூலினா அந்த இது அது என்னது ரேடிஷ் முள்ளங்கி எதை அப்படி சொல்லுவாங்க நார்த் இந்தியன் சைடில். ஸோ அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னும் போது நல்லாவே சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த ஒரு ரீசனை வச்சு தான் அமித் கூட ஜெயிலேருந்து வெளில எடுத்துருவாங்க. போன டாஸ்கில் ஒஸ்ட்டில் வரும்போது அமித் தான் ஃபஸ்ட்டு வெளில வரும், அதுக்கப்புறம் சுபிக்ஷாலாம் வெளில வருவாங்கன்னும் போது ஸோ கிச்சனில் இருந்தால் இப்போ நீங்கள் அது ஒரு கன்சிடரேஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஆதிரை வந்து இப்போ கொஸ்டின் எழுப்புறாங்கன்னு போது அது அப்படி தான் அப்பத்துலேருந்து நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து அடுத்த வாரம் கிச்சனுக்கு நம்மளுக்கு போகிற வாய்ப்பு நிறைய இருக்குது, கிச்சனில் நம்மளை போட்டுருவாங்க. ஏன்னா 2-3 இடத்துல பாரு வந்து இது வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, டைரெக்டாகவே விக்ரம் கிட்ட இன்சிஸ்ட் பண்ணி அரோரா கிட்ட இப்போ கமருதீன் இன்சிஸ்ட் பண்ணுறான், கிச்சனுக்கே வராத நீங்களாம் கிச்சன் வேலையை பற்றி என்ன தெரியும், கிச்சனில் கஷ்டப்படுறதுங்கிறது கிச்சன் வேலை செஞ்சவங்களுக்கும் நிறைய தெரியும். போன வாட்டி வார்டனாக வந்து பாரு இருக்கும்போதுமே அவங்களுக்கு செய்யலைனாலுமே அந்த இடத்துல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதுமே அவங்களுக்குமே அது கஷ்டம் தெரியும். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளேயே வராமல் அந்த நாலேஜே இல்லாமல் இருக்கிற நீங்கள் வந்து இது ஃபங்கஸ் இருக்குது, இது நொட்டு இது நொல்லை அப்படின்னு சொல்லும் போது எதிராளிக்கு கோவம் வரும். அப்படின்னும் போது அப்போ நாங்கள்லாம் ஒரு உழைப்பு போட்டு இங்கே இருக்கோம், நீ ஒன்றுமே பண்ணாமல் வந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த கேள்வியை கமருதீனுக்கு கேட்க தகுதி இல்லைனாலுமே வலிக்கணுன்றதுக்காக அந்த கேள்வியை கேட்டார். அது கேட்டோடனே இவங்க அஃபென்ஸ் ஆயிட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் வீக் யார் வரீங்களோ அவங்க கிச்சனில் என்ன போடுங்கப்பா அப்படின்னு அரோரா சொன்னாலுமே இப்போ கிச்சனில் யார் போடணும்னு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவளை வேணும்னே ட்ரிகர் பண்ணி தான் இவன் வம்புக்கு வலிக்கிறான். அது வந்து அவளுக்கு அஃபென்சிவாகவும் ஆயிடுது. அவள் அந்த இடத்துல என்ன சொல்கிறா, பிரவீன் போனது துஷார் போனது நான் தான் காரணம்னு சொல்றியா, எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு நீ அதை சொல்கிறீன்னா ஆமாம் அது கேம் தானே, நான் அப்படி தான் சொன்னேன். ஏன்னா போன வாரம் அவனை ஹர்ட் பண்ணியிருக்கா, நீ ஒரு கண்டஸ்டன்ஸ் தானே, உன்னை எதுக்கு நான் கன்சிடர் பண்ணால் அது போன வாரம் இது இந்த வாரம் நீ சொன்னோன்னே அவனுக்கு அந்த மேல் ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. நான் உன்னை எப்படி பார்த்தேன் எப்படி பழகினேன், நான் வந்து 2 பேர்கிட்ட நீ ஆப்வியஸாக உண்மையாகவே இல்லை ராசா, ஆனால் அது உண்மையாக இருக்கதா நம்பி அந்த மக்கு பொண்ணு தான் வந்துட்டு கம்முன்னு இருக்கே தவிர இவன் மக்கு கிடையாது அரோரா, அவள் சரியான பாய்சனு. நீ ஆடுற ஆட்டத்துக்குலாம் அவள் ஆட மாட்டா,
அவள் தனியாக ஒரு ஆட்டம் ஆடுவா, அதுக்கு ஒத்து போனால் உன்னை உள்ளே வச்சுக்குவா, இல்லைன்னா உன்னை வச்சு செய்வா அப்படிங்கிறது அவள் லாஜிக். அதே லாஜிக் தான் உனக்குமே. நீ அவளை ஏமாற்றணும்னு பார்த்தா, அவள் உன்னை ஏமாற்றணும்னு பார்த்தா. அப்படின்ற போது இந்த விஷயங்கள் தான் இப்படி போதுன்னும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவளுக்கு தான் ட்ரிகர் தாங்காது. யாராவது ஹோஸ்டே ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னம்மா நீ விளையாடல அப்படின்னு கொஞ்சம் ஆஷா கேட்டோடனே கண்ணில் தண்ணி வந்துருமா. இந்த மாதிரி ஜாலியாகவே இருக்க கேரக்டரா, டொப்பமைன் கேரக்டர். ஸோ எல்லாருமே சோ ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லியே இவங்க வச்சிருக்கணுமே தவிர, இவங்களை ஒரு வார்த்தை யாரும் கேட்டக்கூடாது, யாரும் ட்ரிகர் பண்ணக்கூடாது, எல்லாரும் தங்க தட்டில் வச்சு தாளாட்டணும்னு இந்த அம்மா நினைக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் இந்த அம்மா மட்டும் நொய் நொய் நொய்னு பார்வை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவளுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு பண்ணுவாங்க. அவளுக்கு அந்த தலை விஷயத்தில், அந்த முடி விஷயத்தில், அந்த லைஸ் விஷயத்தில் பேசினது அக்லியான டர்ட்டி கேம் மொட்டை கடிதாசியில் அது பண்ணுறது இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு நிறைய விஷயங்கள் நீ அவளை வந்து நோண்டி 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 அவளை ட்ரிகர் பண்ணி, அப்போல்லாம் அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோன்னு யோசிச்சதே இல்லை. ஓகேவா? ஆனால் நீ அதே மாதிரி அவளை விட்டால் வேறு யார் கூட அந்த கேமை ஆடினதும் இல்லை. இதே கமருதீன் பற்றி நீ பின்னாடியும் பேசியிருக்க. இதே கமருதீன் உன்னை பற்றி உன்னை பற்றியும் பேசியிருக்கான். ஆனால் அரோரா பாரு கிட்ட பேசினானான்னு கேட்டால் அது எனக்கு சரியாக தெரில, எங்கெல்லாம் பேசலன்னு. ஆனால் பாருவை பற்றி அரோரா கிட்ட நிறைய பேசியிருக்கான். பாரு அரோரா 2 பேரையுமே சேர்த்து 2 பேர் பற்றின விஷயங்களை வியானா கிட்டேயும் நிறைய இடத்துல கனிக்கிட்டையுமே பேசியிருக்கான். எனக்கு 2 பேரும் வேணும் அப்படின்னும் போது 2 பேருமே கேவலமான கேம் தான் ஆடுறீங்க. அரோராவாகட்டும் கமருதீன் ஆகட்டும். இதில் பாரு சரின்னு நான் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே இல்லை. அவள் ஏதோ ஒன்று அந்த விஷயத்தில் முட்டாளாக தான் இருக்கா, இல்லை பைத்தியக்காரியாக இருக்கா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஆனால் இது ரெண்டும் தில்லாலங்கடியாக அந்த வேலையை பண்ணுது, தெளிவாக தைரியமாக பண்ணுதுன்னும் போது, அது தெளிவாக தைரியமாக பண்ணுற நீங்கள் தப்புன்னு சொல்கிற இடத்துல ஒத்துக்கிற தைரியமும் அங்கே இருக்கணும். ஆனால் அதை மட்டும் ஒத்துக்கிற தைரியம் இவனுக்கும் இல்லை, அவளுக்கும் இல்லை, அரோராக்கும். இவங்க ஈகோ ஹிட் ஆகிடுது, வெளில இமேஜ் டேமேஜ் ஆயிருமோன்ற இன்செக்யூரிட்டி வருது, கரியர் ஃபோக்கஸ்னு வரும்போது தன்னோட பேர் கெட்டு போயிருமோன்ற பயம் அவனுக்கும் வருது. இதே விஷயத்தில் அரோராவும் வந்து தன்னை நல்லவளாகவே காமிச்சிக்கணும்னு இந்த ஷோக்கு வந்துட்டு இப்பெல்லாம் பேசினா நம்ம கெட்டவளாக தெரியும், இல்லை நம்ம ஆடுற தில்லாலங்கடி தன்னை வெளில வந்துருமேன்ற பயம் இவளுக்கும் இருக்குன்னா இந்த இடத்துல தான் அந்த விஷயங்கள் பெருசாகுது. நடுவில் ஆதிரை வர என் கூட பேசக்கூடாதுன்னு கூட சொன்னாங்கன்னு வார்த்தை விடுறா. யார் சொன்னாங்கன்னு இவன் பிடிச்சிக்கிறான். ஏன் நான் தான் சொன்னேன் அவ ஆதிரை வரா. அப்போ டபுள் மீனிங்லாம் பேசுகிறவங்களாம் இவங்களாம் பேசுகிறாங்கன்னு வினோத் உள்ள வராரு. ஏன்னா வினோத்துக்கு ஆல்ரெடி ஆதிரை மேலே ஒரு காண்டு. ஏன்னா அவள் கேமை க்ளோஸ் பண்ண டீம் அவளை உள்ளே வினோத் கேமை க்ளோஸ் பண்ண ஆதிரை ஆப்வியஸாக டீம் உள்ள அனுப்பிச்சிடும். நம்ம கூட எஃப்ஜேவை தான் இவங்க வந்து ஏதோ பண்ண போகிறாங்க செய்ய போகிறாங்கன்னு பார்த்தா எஃப்ஜே வாங்க பண்ணுறாங்க. ஆனால் முழு டார்கெட் வந்து வினோத் தான். ஏன்னா எஃப்ஜே டைட்டில் வின்னர்லாம் கிடையாது, வினோத் டைட்டில் வின்னரில் இருக்கார். எஃப்ஜேக்கு ஓட்ஸ் கிடையாது, வினோத்துக்கு ஓட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அந்த டாப் 3க்கு இருக்கிறது வினோத் தானே. வினோத்தை டார்கெட் பண்ண தான் டீம் ஆதிரி உள்ளே அமைச்சிருக்காங்கன்னும் போது அந்த விஷயங்கள் தான் அவள் பேசும்போது, அப்போ இந்த இடத்துல சபரி வந்து அரோரா கமருதீன் அரோரா பேசும்போது சபரி உள்ளே வரும்போது நீ எதுக்கு இப்போ உள்ளே வரேன்னு சொல்லி வினோத் வந்து சபரி கிட்டே எகுறாரு. ஆக்சுவலி அதெல்லாம் வரவே இல்லை இங்கே 1 hourல. சபரி கிட்ட வந்து வினோத் எகுருவார். இல்லைண்ணா இது இப்படி போதுண்ணா, என்ன ஏன்ப்பா அன்றைக்கி ஆதிரி என்ன பேசினால அப்போ நீ வரல, இவளுக்கு மட்டும் இப்போ எதுக்கு வர நீ? அப்போனா வந்து இந்த வீட்டில் யாருக்கு யார் தேவையோ அப்போ மட்டும் வருவீங்களா? அப்படின்னா அது வேறண்ணா இது வேறண்ணா, எதுவாக இருக்கட்டும் அவங்க தானே பேசிக்கிறாங்க, அவங்க பேசிக்கிட்டு நீ எதுக்குள்ளே போகிற அப்படின்னு விக்ரம் உள்ள வர பார்ப்பான். அரோராக்கு வக்காலத்து வாங்கிட்டு அவனையும் வந்து வினோத் கட் பண்ணிடுவார். ஆனால் ஒன்று சொன்னோன்னே விக்ரம்க்கு அங்கே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம இருந்தால் நம்ம தில்லாலங்கடி மாட்டிக்கோமே, நம்ம கூட்டுக்கலவாணி தரம் தெரியுமே, நம்ம என்ன யாரையும் பர்சனலாக ஹர்ட் பண்ணாமல் இந்த கேம் ஆடணும், எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பாரு உள்ள வரா. ஏன் ஹர்ட் ஆகுறதுன்றது இந்த கேம் அவன் வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறான்னு அவன் தெளிவாக சொல்லிடுவான். ஹர்ட் ஆகுது ஆகட்டும், கேம் அப்படி தான் ஆடுவேன், ஹர்ட் ஆகுது ஆடுறேன் அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். இன்னும் இது ஆக்சுவலி இது ஒன்றுமே காட்டலை 1 hourல, லைவ்லலாம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே போச்சு. இது உங்களுக்கு ஒன்று 20 நிமிஷம் காட்டினாங்களா, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு போச்சு லைவ்லலாம். அப்போ அந்த மாதிரி போகிற இடத்துல இந்த இடத்துல ஆமாம் நான் தெரிஞ்சு தான் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். இது கேம் தானே, அப்போ பர்சனலாக எப்படி ஹர்ட் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சு வலிக்குதுன்னு ஹர்ட் பண்ணுவேனா? ஏமா உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? நீ அதே மாதிரி பர்சனல் கேமை பாருக்கிட்ட ஆடும்போது உனக்கு வலிக்கலையா? எஃப்ஜி ஆடும்போது யாராவது கேள்வி கேட்டிங்களா? கனி ஆடும்போது யாராச்சும் கேள்வி கேட்டிங்களா? இல்லை விக்ரம் பாருக்கிட்ட ஆடும்போது யாராச்சும் கேள்வி கேட்டிங்களா? இல்லை எல்லாம் அவ தப்புன்னு தானே சொன்னீங்க. அது இன்னும் அரோரா கண்ணில் தண்ணி வந்தா, ரம்யா கண்ணில் தண்ணி வந்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு சுபி கண்ணில் தண்ணி வந்தா, உங்களுக்கெல்லாம் வந்துட்டு அப்படி வந்துடுது ரோஷம். சுபி கண்ணில் தண்ணி வந்தா சபரி ஓடி வந்துடுவான், இந்த பக்கம் விக்ரம் ஓடி வந்துடுவான், கனி கண்ணில் தண்ணி வந்தா அங்கே இருக்க ஆம்பளைங்க எல்லாருமே ஓடி வந்துடுவாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே ஓடி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவ கண்ணில் தண்ணி வந்தால் இருக்கிற ஆம்பளை கூட்டம் மொத்தமாக ஓடி வந்துடும். அப்படின்னும் போது இந்த பக்கம் சபரிக்கும் லெஃப்ட் ரைட் விட்டார் வினோத், அந்த பக்கம் விக்ரம்க்கும் விட்டாருன்னா எவனோ கப்பு சிப்புன்னு வாய் கையை திறக்கல போயிட்டான். இப்படி சபரிக்கு விடும்போது அவள் ரம்யா அங்கே வரா. ஏன் இப்போ மட்டும் அரோராக்கு மட்டும் வரையே? நேற்று வீக்கெண்ட் எபிசோடில் அவள் அதே அரோரா தானே வந்து சபரி கேம் ரம்யாவால் பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் அப்போ நீ என்ன வாய் திறந்தியான்னு ரம்யாவை அங்கே கேட்பா. இதெல்லாம் இன்னைக்கு வரவே இல்லை 1 hourல. அப்போ அவள் கேட்கும்போது அது டாஸ்க்கு, உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சபரிக்கு என்னடா நம்ப மாட்டிக்கிட்டோமே, ஏன்னா அப்படி அலையிறாங்க அவன் சபரி அரோரா பின்னாடி. எனக்கு புரியல, பொம்பளைங்களை தொடாமே நான் கேம் ஆடுவேன், நான் அந்த லவ் கண்டென்ட்லாம் மாட்ட மாட்டேன், நான் உத்தம புத்திரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரியிறான். பொண்ணு பார்க்கறதெல்லாம் சொல்கிறான். அவனுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா வெளில போய் அந்த வேலையை பார்த்துக்கலாம். எதுக்கு வந்துட்டு அவ்வளோ நல்லவன் வேஷம் போட்டு செயின்ட் சபரின்னு சொல்லிட்டு இவ பின்னாடி திரியிறான்னு தெரில. ஸோ இவளுக்கு வக்காலத்து வாங்கினே அவன் சபரி வந்து அண்ணான்னு தானே கூப்பிட்றா. ரம்யா அவள் வந்துட்டா. நேத்தெல்லாம் எனக்காக நீ வந்தியா? பேசல. இல்லை ரம்யா அது டாஸ்க், ரம்யா இது பர்சனல் ஒரு டாஸ்க்கு. இந்த வீட்டில் எல்லாரும் அதை தானே பண்ணுறாங்க, அது என்ன உங்களுக்கு தேவையான மட்டும் போய் நிற்கிறீங்க அது பண்ணுறீங்க. அவங்கவுங்களுக்கான ஒரு வெஞ்சன்ஸ் தனித்தனியாக அங்கங்கே
இருக்கும்ல, அது சூடு பிடிச்சிருது. ஸோ அந்த சைடில் வந்துட்டு விக்ரமும் வந்துட்டு இவரு சும்மா வீட்டில் வினோத் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்கிறான். அவன் டீசெண்டாக போயிடுறான். இதுக்கு மேலே வாய் திறந்தா நம்ம மாட்டிக்குவேன். சபரி ரம்யா கிட்ட மாட்டிக்கிட்டான் இதை வச்சு. ஸோ இந்த இடத்துல ஆதிரை வந்து ஆமாம் நான் சொன்னேன் அப்படின்னும் போது ஆதிரை கூட சேர்ந்து நீ எதுக்கு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இவ கேட்குறான். நான் ஆதிரை கூடலாம் சேர்ந்து பண்ணல, அது அவ கேம், நீ வேணும்னு அவளை போய் கேளு அப்படின்னாக்கா இவனுக்கு பயம் வருது. நான் ஆப்வியஸாக சொன்ன மாதிரி கமருதீன் இது இந்த எக்ஸ்டெண்டுக்கு தான் இந்த விஷயங்கள் போச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ 5 வாரம் நீ எதுவும் பண்ணல தானே, சொல்லு பண்ணல தானே, நான் ஒத்துக்கிறான். ஆமாம் பண்ணலை. அப்போ உன்னார் தானே துஷார் வெளில போனான்னு திருப்பி கேட்குறான். அவளுக்கு ஆமா இல்லைன்னு சொல்ல முடியல, ஏன்னா அவளுக்கு அந்த கில்ட் இருக்குது. ஆமாம் அப்படின்னு சொல்லி அது ஒன்று ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பச்சை புள்ள சொல்லுது, நான் பால் குடிக்க வந்தேன் அப்படின்னும் போது என்னை டென்ஷன் பார்த்தீங்கன்னா பாவம் பால் குடிக்க வந்த பச்சை புள்ளையை பிடிச்சி கமருதீன் வம்பு வலிச்சிட்டாரு. ஸோ எப்பயுமே நீங்கள் கிச்சனில் இல்லாதப்ப அதை பற்றி பேச உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாரம் கிச்சன் டீமில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி விக்ரமும் கனியும் ஒன்று பேசியிருப்பாங்க. அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ எதுக்கு இவங்க அப்படியே ரொம்ப ஹைலைட்டாக சமைக்கிறாங்க, காலையில் ஒரு குழம்பு வச்சுட்டு நைட்டு அதை அப்படியே விட்டுருலாம்ல, இல்லை அதை வச்சதோடய டாஸ்க்கெல்லாம் இருக்குது, இதுக்கு மேலே எங்களால் சமைக்க முடியாதுன்னு சொல்லி அது மாதிரி பண்ணலாம்ல, எதுக்கு எக்ஸ்ட்ரா சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ கனி சொல்கிறாங்க அது அப்படி பண்ணலாம் தான், அது சூப்பர் ஐடியா, அப்படி பண்ணலாம் தான் ஆனால் அப்படி பண்ண ஒஸ்ட்டில் கொடுத்துருவாங்களே, ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, அது எதுக்கு கிச்சனை போய் கன்சிடர் பண்ணி ஒஸ்ட்டெல்லாம் கொடுக்கணும் பெஸ்ட்டெல்லாம் கொடுக்கணும், டாஸ்க்கு தானே பார்க்கணும், கிரியேட்டிவிட்டி தானே பார்க்கணும்னு சொல்லி விக்ரமும் கனியெல்லாம் ஒரு இடத்துல லைவ்ல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் அது காப்பு வச்சது தான் வந்து அமித் வந்து வின்னாய் வந்தோடனே வந்து கனியை வந்து கிச்சனில் போடணும். எப்பயுமே நீங்கள் கனியை கிச்சனில் போட்டால் அவங்க முகத்தில் எவ்வளோ ஒரு பல்ப் ஏரியும், எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்களா அப்படி கிச்சன் சொன்னோன்னே இல்லை நான் அதுக்கு ஒரு வேறு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அந்த பல்ப் எரியல அப்படின்னா இதுதான் ரீசன். இவங்க ஆல்ரெடி விக்ரம் கனியெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி நம்ம கிச்சன் ஃபோக்கஸை கம்மி பண்ணிக்கணும். கிச்சனில் யாராவது இருக்காங்கன்னா அவங்க நல்லாவே செஞ்சாலும் அதுக்கு பெஸ்ட்டெல்லாம் கொடுக்க வேணாம். அதே சமயத்தில் அதை தவிர வேறு என்ன செய்கிறாங்கன்னு கன்சிடர் பண்ணணும்னு சொல்லும்போது அகெயின், ஏன்னா கிச்சனில் இருந்தால் மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறத தெளிவாக இந்த வாட்டி வந்து வீக்கெண்டில் அமித் வந்து சொல்லியிருப்பார். ஏன் வந்து அமித் அந்த கேரக்டர் ரோலை சரியாக பண்ணலை, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு போது எனக்கு டைம் இல்லை, ஐ கான்ட் ஃபைண்ட் டைம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இதை வந்து கமருதீன் இந்த விஷயங்கள் நடக்கும்போது உள்ளே வந்து கிச்சனில் இருக்கவங்களுக்கு தானே அதோட கஷ்டம் தெரியும், நீ இஷ்டத்துக்கு பேசுறியான்ற மாதிரி கமருதீன் அரோரா கிட்ட பேசும்போது, அப்போது கிச்சன் வேலைங்களை பற்றி விக்ரம் வந்து சொல்லும்போது கமருதீன் சொல்லியிருப்பாரு, இல்லை வீக்கெண்டில் அமித் சொல்லிட்டாரு எங்களுக்கு வந்து கிச்சனில் இருக்கவங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேது மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சொன்னாரான்னு விக்ரம், ஏன்பா நீ பாரு எப்போ திட்டு வாங்குவா, இல்லை எனக்கு எப்போ பாராட்டு வரும், பாருக்கு எதிராக யார் பேசுவாங்க, ஹோஸ்ட் வந்து எப்போ பாருவை திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தால் மற்ற விஷயங்களை நீ எப்படி கேட்ப. அப்போ அந்த இடத்துல விக்ரம் சொன்னாரா அமித் சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அமித் சொன்னாரு அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்வார். அமித் அந்த இடத்துல வீக்கெண்டில் அதை சொன்ன உடனே, ஸோ அந்த கிச்சனில் இருக்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியறதுனால நான் வந்துட்டு கேப்டன் ஆனால் கிச்சனில் எப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன், அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 6 பேரை கிச்சனில் போடுறன்றது தான் அவர் வச்சு அந்த கேப்டன் ஆனோடனே அவர் வச்சு அந்த முதல் விஷயம். அதே மாதிரி கிச்சனில் நீங்கள் வந்து அப்போ வாய் திறக்க வேண்டியது தானே, விக்ரமும் கனியும் ஆல்ரெடி ஒன்று பேசினாங்கல்ல, அதை வாய் திறக்க வேண்டியது தானே, அதையும் 3 வேலையும் சமைக்கணும், காலையில் சமைச்சிட்டு நைட்டு அதோட விட்டுறலாம், இல்லைனா நைட்டு சமைக்கிறதுக்கு மதியானம் சமைக்கலாம், 3 வேலையும் சமைக்கணும், விதவிதமாக சமைக்கணும்னு அவசியம் இல்லை, கேட்கறதெல்லாம் சமைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு அவ்வளோ பேசுனீங்களே, ஏன் அமித் கிட்ட பேசவே இல்லை கனிலாம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு விஷயம் போகுது. ஸோ இதுக்கு மேலே கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் அது பேசுறதுக்கு தகுதி இருக்கே தவிர அந்த வேலைக்குள்ளேயே போகாதவங்க, அந்த வேலையை பற்றி புரிதல் இல்லாதவங்க அதை பேசக்கூடாது அப்படிங்கிற இடத்துல கமருதீன் சொன்னது. இன்னொன்று பாரு உள்ள இந்த விஷயத்தில் வரும்போதுமே பாரு வந்து தானாக வரும்போது என்னையே வலிக்கிறீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அப்போ அவன் கமருதீனே சொல்லுவான் அவளை வலிக்காதன்னு சொல்லிட்டு, இன்னொன்று நீ வராத பாரு, நீ வந்தால் இன்னும் என்னைய சேர்த்து வச்சு பேசிடுவாங்க, நீ வராத அப்படின்னு சொன்னதுக்கு நான் கமருதீனுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்பாடி இதையாச்சும் சொல்லியேடா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்ன அவ போயிடுவா. அதுக்கப்புறம் இதுங்க ரெண்டும் முட்டிக்கும், நடுவில் வினோத் வருவார், ஆதிரே வருவார், சபரி ரம்யா எல்லாமே முட்டிக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அவளுக்கு டென்ஷன் ஆயிரும், ட்ரிகர் ஆயிடுவா, அவளால் டாலரேட்டே பண்ண முடியாது, கன்ஃபெஷன் ரூமுக்கு போறா அப்படின்னு சொல்லும் போது தான் அதுக்கப்புறம் விக்ரம் அரோரா வக்காலத்து வாங்கினதே நீங்க பார்த்துருப்பீங்க. அவனுக்கு வந்து சுபி அழுதா வந்து அது வந்து நல்ல அழுக, அது நல்ல கண்ணீர், அது கண்டென்ட் கிடையாது. கனி அழுதா அதுக்கு மேல சுத்தமான அழுக, அது வந்து கண்டென்ட் கிடையாது. அப்புறம் இவர் அழுதா உலகமாக உத்தமர் இவர் தான், இவர் கண்ணில் வந்து தண்ணி வந்துச்சுன்னா பிபி டீம்லேருந்து கண்ணில் ரத்தமே வந்துடும், இல்லை ஆடியன்ஸ்க்கு வந்து அதை பார்க்கவே முடியாது, பொறுக்கவே முடியாது, இவர் டைட்டில் வின்னர் ஆக்கிடுவாங்கன்னு இவருக்கு ஒரு நினப்பு ஒன்று. இப்போ அரோரா அழுதா அப்பாடியோ அங்கே இருக்க ஆம்பளைங்க யாருக்குமே பொறுக்காது, அப்படி ஒரு பாசம் பொத்துக்கிட்டு வந்துடும். ஏன்னா அவள் அவ்வளோ உண்மையாக இருக்கா, அவ்வளோ கேரிங்காக இருக்கா, அவ்வளோ வந்து குட் சோல் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து உட்காந்து அவன் பேசுகிறான். வந்து இப்போ அவன் வந்து ஆல்பிரஸாக சொல்லிட்டான் கமருதீன் கேம்காக தான் பண்ணுறேன்னு சொல்லும்போது, உனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, உனக்கு ஹர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு தான் அவன் பண்ணுறேன்னு கேம்னு சொல்லும்போது அதுதான் இந்த கேமுக்கான எத்திக்ஸோ இல்லை அதுக்கான
விஷயங்கள நம்ம நீ அதுக்கு ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்புறம் வந்து ஹக் பண்ணி இவர் வந்து எவ்வளோ வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் கட்டிப்பிடி வைத்தியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு போல இருக்கே விக்ரம். எங்க சுபி அழுதா போய் கட்டி பிடிச்சிடுறாரு, வியானா அழுதா போய் கட்டி பிடிச்சிடுறாரு, அதுக்கப்புறம் வந்து அரோரா அழுதா போய் கட்டி பிடிச்சிடுறாரு. கட்டிப்பிடி வைத்தியம் ரொம்ப நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே மிஸ்டர் விக்ரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே இன்னொன்று இப்போல்லாம் சாரி கேமையும் கையில் எடுக்கிறாரு. இதை வந்து நீங்கள் சாரி கேமை வந்து பார்த்தீங்கல்ல, வியானாவை எப்படி எந்த சீசன்லையும் இல்லை எந்த விஷயத்துலையுமே அப்படி சாரி கேட்டாங்க. நான் லைவ்ல இதை பேசியிருக்கேன். ஆக்சுவலி நான் இது வீடியோவில் பேசலை. அது என்ன வியானாவை அப்படி சாரி இப்போ வியானாவே அவன் காலில் விழுந்துட்டா அது வேற விஷயம். நீங்கள் வீக்கெண்ட் எபிசோட அதுக்கு தான் நடத்துனீங்க. வியானாவை சாரி கேட்கணும், கேட்டுரு வியானா கேட்டு அதை அவன் திட்டி கேட்டானா அதட்டி கேட்டானா அந்த சாரியன்னு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் லிட்ரலாக சாரியை பிச்சையாக கேட்டான்னு தான் சொல்லுவேன். கேட்டுரு நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி செருப்படி கொடுத்தா அதையும் மீறி வந்துட்டு ஸ்லிப்பர் ஷாட்டாக அவள் அப்படி சொல்லியுமே அவள் வந்துட்டு திருப்பி அதை கேட்டேன் ஐம் சாரி அப்படின்னு ஒரு பேருக்கு சொல்லிடுவா. ஆனால் அதையும் மீறி வந்து அதை நீ ப்ராப்பராக கேட்கலன்னு ஒன்று சொல்லுவான். ஸோ அவளை ப்ராப்பராக கேட்க வைக்கிறதுக்காக நடந்தது தான் சாட்டர்டே எபிசோட். ஸோ அது எக்ஸிக்யூஷன் ஃபுல்லாக ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஒரு அண்டா ஃபுல்லாக தூக்கி வீக்கெண்டில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது முடியும் போது எப்படி ஆச்சு, அப்படியே ஒரு கட்டிப்பொடி வைத்தியம் பண்ணி அண்ணனும் தங்கச்சும் ஒத்துமை ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த சாரி கேட்டது சரியாக போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு நாமினேட் பண்ணும்போதுமே சாண்ட்ரா சுபி கிட்ட சாரி கேட்டிருக்கலாம். அவள் சின்ன பொண்ணு ஹர்ட் ஆகிட்ட ஒரு சாரி கேட்கறதுல உங்களுக்கு என்ன ஈகோ வந்துடுது, கேட்டிருக்கலாமே அப்படின்னு. ஏன்டா உனக்கு சாண்ட்ரா மேலே வெஞ்சிருந்துச்சுன்னா அதை டேரெக்டாக சொல்லு. அதே சுபி விஷயத்தை எடுத்துன்னு வந்து உள்ள சொல்ற அப்படின்னு சொல்லும்போது நீ அவ்வளோ நல்லவனாடா அப்படின்னா நீ எத்தனை சாரியாடா பாரு கிட்ட கேட்டுட்டானும் போது இப்போ 2-3 இடத்துல லைவ்ல பேசும்போது அமித் கூட சொல்வார். இப்போ வந்து விக்ரம் கூட பேசுறாரு செய்யறாரு, ஆனால் ஒரு லிமிட் ஆப்போசிட் சைடில் செட் பண்ணிட்டாங்க, பவுண்டரி செட் பண்ணிட்டாங்கன்னா அவர் அதோட விட்டுடுறாரு. அதை வந்து இவர் பண்றது இல்லை கமருதீன், மற்றவங்க பண்றதுல ஏதோ சொல்லும்போது அப்போ வந்து பாரு சொல்வார். அமித்துமே அந்த குரூப்ல தாங்க இருக்காரு. அவர் தனியாலாம் நியூட்ரலா ஆடல. அவர் வந்து அந்த தாமரை இலையில தண்ணி மாதிரி தான், தண்ணி மேல தாமரை இலை மாதிரி தான் இருக்காரே தவிர நன்னால உள்ள போய் உள்ள வேலையை கேம் தான் அவரும் ஆடுறாரு. அவருக்கு சபரியை பிடிக்கும், விக்ரமையும் பகச்சிக்க மாட்டாரு, கனியும் பகச்சிக்க மாட்டாரு. கனியை வீக்கெண்ட்ல சொன்னாரே தவிர கனி குரூப் கூட சேரணுன்றது அவர் மண்டைக்குள்ளேயே இருக்கு. ஸோ ஆனால் வந்து ஸ்ட்ராங் பிளேயர் பாருன்னு அவர் கெஸ் பண்ணதுனால வைல்டு கார்டாகவும் வெளில பார்த்துட்டு வந்ததுனால பாருவை பகச்சிக்கிறதுக்கும் அவருக்கு முடியல. அதே சமயத்தில் பாருவோட ஃப்ரெண்ட்ஷிப்ல அவர் உண்மையாகவும் இல்லை, பேருக்கு பேசுறாரு. ஆனால் எப்போ பாரு பேக் ஸ்டாப் அடிப்பாருன்றதும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று இந்த இடத்துல விக்ரம் நல்லவன் அமித் சொல்லும் போது சொல்றாங்க பாரு அது எப்படி விக்ரம் வந்து எதுவுமே பண்ணல சொன்னோன்னே சரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சாரி கேட்டால் அது சரியாயிடுமான்னு. ஆமாம் நீங்கள் செய்யும் போதே அதை ரியலைஸ் பண்ணி செய்கிறீங்க அது தப்புன்னு. அதை யாராவது கேட்டால் பேருக்கு ஒரு சாரி சொல்லிடலான்றதே அதில் தப்பு. இதில் நீங்கள் செஞ்சுட்டு அது தப்பே இல்லை, அது காமெடி, டார்க் காமெடி அப்படி தான் வரும், காமெடினா அப்படி தான் வரும்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எவ்வளோ வாட்டி விக்ரம் வந்து பாருக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லாது சபரிக்கிட்டையும் விக்ரம் கிட்டையும் எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்போ போங்கடா நீங்கள் அதை தண்டா பண்ணுங்கடா அப்படின்னு. ஏன் விக்ரம் கூட நிறைய இடத்துல சேர்ந்து அமித்துமே பார்வை பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது இந்த இடத்துல அரோராக்கான நியாயத்துக்கு மட்டும் எல்லா ஆம்பளைங்களும் வந்து நிற்கிறது பார்க்கவே நல்லாவே இல்லை. ஒன்று இந்த இடத்துல ஒரு நியாயம் மட்டும் பேசுவார் அமித். என்னதான் அரோரா வந்து அவங்களுக்கு பர்சனல் ஆயிடுச்சுன்னு சொன்னாலுமே அது வலிக்குதுன்னு சொன்னாலுமே இவங்களும் அப்படி தானே பண்ணாங்க. பாரு விஷயத்தில் அந்த தலையில் இருக்கிற விஷயம் அந்தலாம் வந்து மொட்டை கடிதாசை எழுதும்போது அது வந்து ஒரு பொண்ணுக்கான விஷயம். அது வீக்கெண்டில் பேசும்போது அது எவ்வளோ அவளுக்கான ஒரு பர்சனலாக அவளுக்கு சென்சிட்டிவான விஷயமா இருக்கணும், அதுக்கு நான் ஒத்து போக மாட்டேன்னு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவார். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சுபி குடும்பமே ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் விக்ரம்க்கு. அதெல்லாம் எதுவுமே 1 hourல வரல. சுபி கூட உட்காந்து பேசும்போதுமே என்னதான் இருந்தாலும் அப்படி வந்து கமருதீன் அப்படி பண்ணியிருக்க வேணாம். அரோரா வந்து ரொம்ப நல்ல சோல் தான். அதை தான் நீங்களே பார்த்துருப்பீங்களா. அரோரா கிட்டேயே உட்காந்து அவன் வந்து அப்படி தான் நீ வந்து அவனுக்கு நல்ல லவ், நல்ல ஒரு டிசர்விங், உனக்கான லவ்க்கு அவன் டிசர்விங், ஐ மீன் அவர் சொல்கிற லவ் வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் லவ், அது டிசர்விங் இல்லைன்னு தெரிஞ்சு நீ மட்டும் அப்போது அப்படி பண்ணுறவங்களாம் உள்ளே இருப்பாங்க, நீ மட்டும் கேம் விட்டு வெளில போவியா, எதுக்கு போகிற, நீயும் ஸ்ட்ராங்காக ஸ்டாண்டர்டு, இதெல்லாம் பெருசாக மைண்டில் ஏற்றிக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். அதே மாதிரி சுபி கிட்டே உட்காந்து பேசும்போதுமே அந்த பொண்ணு அப்போ வந்து ஒரு இடத்துல சுபி கூட சொல்லுவாங்க, என்னதான் வந்து அரோரா பக்கம் நியாயம் இருக்குது தப்பு இருக்குனாலுமே அரோரா பாருக்கு பண்ணது தப்பு தானே. அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து அந்த தலையில் இருக்க அந்த விஷயங்கள் மொட்டை கடிதாசன் வீக்கெண்டில் பேசும்போது ஒரு சென்சிட்டிவான விஷயம், அது கரெக்டு தான். அது இந்த வீட்டில் யார் தான் பண்ணலை, எல்லாரும் தான் பண்ணுறாங்க பூசி மழுப்பி அவன் ஒரு பதில் சொல்லுவான். மொத்தம் பாருக்கு எதிராக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு சொம்பு தூக்கணும், இல்லை அவங்கள தன் பக்கம் வலிச்சுக்கிட்டு இந்த கேம் ஆடணுன்றதுல தெளிவாக இருக்கிறான் விக்ரம் அப்படின்னு சொல்லும்போது அப்படிதான் நான் கேட்குறேன். இவ்வளோ புத்திசாலி சுபியாக இருக்கவ ஒரு ஸ்டாண்ட் விக்ரம்க்கு எதிராக நிற்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் பாரு வச்சு ஒரு கேம் ஆடி பாரு உள்ள அந்த கேமில் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுறான்னு தெரிஞ்சு, இல்லைனா அந்த அட்டென்ஷனை நீங்களும் அவளுக்கு கொடுத்து அவளை ஹைலைட் பண்ணும்போது அந்த ட்ரம்ப் கார்டை நம்ம ஏன் கையில் எடுக்கக்கூடாது, விக்ரம் ஆடுற ஆட்டத்தை நம்ம ஏன் கையில் எடுத்து ஆடக்கூடாதுன்னு கனிக்கும் சுபிக்கும் ஏன் தோணலை. விக்ரம் வாழை பிடிச்சிட்டே சுற்றுறாங்களே தவிர நீ ஒரு கேம் ஆடு, நாங்கள் தனியாக பாரு கிட்ட ஒரு கேம் ஆடுறோம் அப்படின்னும் போது ஏன் விக்ரமை தள்ளிட்டு இவங்க போய் முன்னாடி நிற்கல, சுபியும் கனியும் போது அந்த இடத்துல இவங்க தோற்று போகிறாங்க, விக்ரம் புத்திசாலி ஆகிடுறான் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இந்த இடத்துல இன்னொரு இடத்துல வினோத் கூட உட்காந்துமே வந்து
சுபியும் இவங்களும் பேசுவான், விக்ரமும் பேசுவாங்க. என்னதான் கமருதீன் கூடமே உட்காந்து 4 பேரும் பேசுவாங்க. வினோத், சுபி, கமருதீன், விக்ரம் 4 பேரும் உட்காந்து பேசுவாங்க. நீங்க பேசினதெல்லாம் சரி. அவங்கவங்க நியாயம் அவங்கவங்களுக்கு. எல்லாருமே இந்த வீட்ல ஒருத்தர ட்ரிகர் பண்ணி தான் ஒருத்தர் ஆடுறாங்க. என்னதான் இருந்தாலும் கமருதீன் அரோரா உன் மேல வச்சிருக்கிறது ட்ரூ லவ். அரோரா ஐ மீன் லவ்னா நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க சொல்றேன். அதுதான். அப்போ வந்து அரோரா உன் மேல வச்சிருக்கிற அந்த ஒரு அக்கறை இருக்குல்ல, அது உண்மையான அக்கறை தான். உன் மேல இருக்கிற அக்கறை தான். அத நீ தப்பா பார்க்காத, தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்னும்போது அவன் சொல்லுவான், அப்படி இருந்தா அவ ஏன் போன வாரம் பேசும்போது அந்த ஐஸ்கிரீம் விஷயம் அது போன வாரம், இந்த வாரம் என் கேமை நான் மாத்துறேன்னு சொல்ல போறா அப்படின்னு அவன் சொல்லுவான். வினோத்துமே இல்லங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு விஷயம் வலிக்கும்ல, அவளுக்கு நான் மட்டும் வலிக்குதுன்னா அப்ப ஆதிரை சொல்லும் போது அவ வந்து கேட்டிருக்கணும்ல, அப்ப ஏன் பேச விட்டு வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் இருக்கட்டும் 1000 இருக்கட்டும், ஆனா அரோரா நல்ல சொல், அவளை நீ தப்பா நினைக்காத, அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்னும் போது, ஏன்டா உனக்கு பாரு மட்டும்தான் தப்பானவளா விக்ரம்? ஏன்டா வெண்ணொன்னே பாரு மட்டும்தான் தப்பு, பாரு இப்போ 3 வாட்டி பாரு அழுதா அது அது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வராதா? அது வந்து எப்படி உண்மையா இருக்க முடியும்? கொஞ்சம் சந்தேகம் நாங்கள் படக்கூடாதான்னு பச்சையா பேசுச்சு இந்த வாய். அவ முக்கிய முக்கிய அழறாளே ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு. துஷார் வெளில போனது போல, ஆமாடா வெளில போனேன்னு சொல்லிட்டு போ, தைரியம் அவளுக்கு இல்லை, அப்படியே வச்சுக்கோடா, அது உன்னோட ஒப்பீனியன்டா அப்படின்னு சொல்லி போறதுக்கு அவளுக்கு தைரியம் இல்லை, அவ கோழை. அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இவ்வளோ விஷயத்துக்கு நீங்க பேசுறீங்க. இல்ல அது அப்படியே உண்மைனாலுமே அது உண்மையா போய் வீக்கெண்ட்ல பேசிட்டோம், இல்லை மக்கள் பேசிட்டோம், நான் அதை பார்த்துக்கிறேன், இது என்னோட கேம்னு சொல்றேன். கட்ஸும் அவளுக்கும் இல்ல. ஏன்னா உனக்குமே இல்ல அந்த கட்ஸ். நீ விக்ரம் உனக்கு கட்ஸ் இருக்கு, வேணா நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, இல்ல பாரு என்ன வேணா சொல்லிட்டு போ, இது என்னோட கேம் நீ சொல்ற. இல்ல நான் தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடக்கூடாது, என்கிட்ட சாரி கேட்டு, நான் நல்லவனா இருக்கேன், நான் கெட்டவனா தெரியவே கூடாது, கெட்டவனா தெரியக்கூடாது, ஓகேவா? ஆனா நல்லவனா தெரியலாம். ஆனா நீ உள்ள நல்லவனா கெட்டவனா உன் மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும். அதை யாரும் வந்து ப்ரூஃப்லாம் பண்ண முடியாது, புரியுதா? அது உன் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்லவங்க, நீ எதிராளியா பார்க்குற பாரு பக்கம் இருக்கிறவங்கலாம் கெட்டவங்க, இல்லை பாரு மட்டும்தான் கெட்டவ அப்படின்றது தானே உன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பேர் என்னடா பொய்ஷி அப்படின்னு தான் விக்ரம கேட்க வேண்டியதாக இருக்கும்போது அரோராக்கா அவ்வளோ சொம்பு தூக்குறான். இப்பயுமே லைவ்ல நைட்டு பார்த்தீங்கன்னா அவள் சொன்னாலே பாரு பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு. இப்போ அவ்வளோ காது கீழே தான் இவனுங்க 2 பேரும் பேசினானுங்க, அரோராவும் விக்ரமும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து. ஏன்னா விக்ரம் கேட்டுப்பான் போல இருக்கு இந்த மாதிரி ஏன் வந்து அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம், ஏன்னா திருப்பி இதுங்க ஒன்று சேர்ந்துருச்சுல இந்த கமருதீனும் அரோராவும். அப்போ இவன் கோவத்தில் அரோரா சொன்னால, மனுஷனே இல்லை பாரு நீ அப்படின்லாம் நீ சொன்னல அப்படின்னு சொல்லும்போது அவளை திருப்பி பேச வைக்கிறதுக்காக தான் அவ்வளோ ப்ளே பண்ணா கமருதீன். ஏன்னா அவள் பேசாமல் இருந்தால் தனக்கு வந்து எதிராக போய் எதையாச்சும் பண்ணுறானா அந்த பயம் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இதை தான் ஓப்பனாக லைவ்லுமே அவள் சொல்கிறா. அரோரா அவனுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது, உங்கள் கூடலாம் சேர்ந்து நான் அவனுக்கு எதிராக எதுவும் பண்ணிடுவேனோ, இல்லை ஆதிரை கூட சேர்ந்து எதுவும் பண்ணிடுவேணும்னு. அதனால் நான் பேசாமலாம் இருக்க போதில் என்னென்னு இருக்க போகிறேன். இதுக்கு மேலே நான் அந்த கானு குட்டி எனக்கு எப்பயுமே கானு குட்டி தான். ஆனால் இவங்க கிட்டலாம் இதுக்கு மேலே கேர்ஃபுல்லாக இருக்க போகிறேன். வெளில போய் அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்க போகிறோம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கிற 4-5 நாள் வந்து பிரச்சனை. ஏன்னா இவளுக்கும் பயம் இருக்குது, அவனும் ஏதாச்சும் இவளுக்கு எதிராக பண்ணுவானான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அப்படி பேசிட்டு எப்பயும் கனி கூட உட்காந்து தான் கடலையை போடுவான் இந்த விக்ரமை. இன்னைக்கு வந்து ஃபார் சேஞ்ச் வந்து கனியை கொஞ்சம் கழட்டி விட ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம்லாம் கேம் வந்து இவனுக்கு அரோரா கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரோராவும் சபரி இந்த விக்ரம் இது ஒரு டேஞ்சரஸ் குரூப்பாக ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேங்களா? எல்லாமே விஷம் தான். இதில் வந்து சபரியாவது ஒன்றும் இல்லாத ஒப்புக்கு சப்பானியாக போயிடுவான். ஆனால் இது ரெண்டும் சரியான விஷம் விக்ரமும் அரோராவும் சொல்லும்போது கனியை கழட்டி விட்டுட்டு இவன் வந்து இந்த சைடு வந்து இனிமேல் உட்காந்து கேம் ஸ்ட்ராட்டஜிலாம் பேசுவான்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல அவ்வளோ பேசுகிறாங்க, நான் ஹெட்ஃபோன்ஸே கழட்டி வச்சிட்டோம். அவள் கதை பேசுகிறா, சைக்காலஜி பேசுகிறா, இது பேசுகிறா, வியாக்கியானம் பேசுகிறா, இது இப்படி தான் அது அப்படி தான் கேட்குறான். எனக்கு முடியவே இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சுன்னும் போது, அப்போ நீ என்னம்மா இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, இவ்வளோ பேசுகிறனே உனக்கு மான ரோஷம் இருந்துச்சுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. பாருக்கு மான ரோஷம் இருந்தால் இல்லை பாரு என் கமருதீன் பின்னாடி போகணும், கேம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தானே. இப்போ இவ்வளோ அடி அவன் அடிச்சான் எனக்கு கமருதீன், நான் வேணும்னு தான் பண்ணேன்னு ஒன்று பண்ணுறான், சொல்கிறான், செய்கிறான். நீ கன்ஃபெஷன் ரூம் வரைக்கும் போயிட்டேன், அந்த பிக் பாஸும் கொஞ்சிட்டாரு, திருப்பி வந்து தெளிவாக தெம்பாக வந்த அவனா வாய்ஸ் ஆஃப் மேஜிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி உருகுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்களே. அப்போ அவளை அடிச்சப்போ உனக்கு மான ரோஷம் வரலையா? நீ எதுக்கு திருப்பி அவன் தான் பேசுகிற? பல்லார் நடிச்சு பேச மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே, எழுந்து போக வேண்டியது அந்த இடத்துல. நீ ஏம்மா பேசுகிற? நீ அவ்வளோ நல்ல சூழலா? அவளாவது அவள் வந்து எல்லார்கிட்டையுமே கேம் ஆடுறா, கமருதீன் கிட்ட மட்டும் அவளோட விஷயங்கள் வந்து அவளுக்கான பர்சனல்குள்ளே அவள் மாட்டிக்கிறா, இல்லை அவளுக்கான ஏதோ ஒரு ஐடியா இருக்குது, அதுக்குள்ளே நம்ம தலையிட முடியாதுன்னு சொல்லும்போது, நீ என்ன கேம் எல்லா ஆம்பளைங்கிட்டே ஆடுற அரோரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னும் போது, நீ எல்லா கேமே எல்லார்கிட்டையுமே நீ ஆடுற கேம் அந்த மேனிப்புலேஷன் கேமு தான், அந்த மண்டையை கழுவுற கேம். முக்கியமாக ஆம்பளைங்க யாரையுமே உனக்கு எதிராக திருப்பக்கூடாதுன்றதுல நீ தெளிவாக இருக்க. அப்படி தெளிவாக இருக்கும்போது அது உனக்கு எதிராக திரும்ப வந்து இப்போ வினோத்தும் கமருதீனும் திரும்பும்போது கமருதீனை கூட நீ ஏதோ திருப்பி மண்டையை கழுவிடலாம், இல்லை அவன் வந்து உங்ககிட்ட பயந்துக்கிட்டோ அந்த இன்செக்யூர் ஃபீலுக்கும் உங்ககிட்ட வந்துடலாம். ஆனால் வினோத் வந்து உஷாராக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர்